உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. தூய சக்தி என கூறிக்கொண்டு மொத்த தமிழகத்தின் துயர சக்தியாக உருவெடுத்து ஆட்சி அதிகாரத்தில் உள்ள நடிகர் விஜயின் தாவேக ஆட்சி தமிழகத்தை தொடர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வருகிறது. யாருடைய தயவும் இல்லாமல் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமென்ற அதிகார வெறியுடன் திட்டம் தீட்டியுள்ள தாவேக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தமிழகத்தின் பேசு பொருளாக உருவெடுத்துள்ளார். இன்னும் 10 எம்எல்ஏக்கள் இருந்தால் அடுத்த 5 வருடம் எதையும் செய்யலாம் என ஆட்சிக்கு வந்த சில நாட்களிலேயே குதிரை பேரத்தில் நடிகர் விஜயின் கட்சி ஈடுபட தொடங்கிவிட்டது. அதன் வெளிப்பாடு சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதே தெரிந்தது. ஆட்சிக்கு ஆதரவளிக்க அதிமுகவை இரண்டாக உடைத்து எஸ்பி வேலுமணி, CV சண்முகம் குழுவினரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு மாஸ்டர் பிளானை தீட்ட தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. வேலுமணி குழுவினர் 25 பேரில் யார் யார் எதில் பலவீனம் என்கிற பட்டியலை தனது ரகசிய டீம் மற்றும் மாநில அரசின் உளவுத்துறை மூலம் சேகரித்த ஆதவ் அர்ஜுனா முதலில் 10 பேருக்கு வலை விரித்தார். 10 பேரை ராஜினாமா செய்ய வைத்து மிக விரைவாக இடைத்தேர்தல் நடத்தி அதில் 10 வேட்பாளர்களை வெற்றி பெற வைத்து விட்டால் அடுத்த 5 வருடங்களுக்கு யார் தயவும் தேவையில்லை என்பதுதான் ஆதவ் அர்ஜுனாவின் எதிர்பார்ப்பு. வீசிய வலையில் முதலில் விழுந்த மீன் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமாரை வைத்து மற்ற எம்எல்ஏக்களை தொடர்பு கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. இந்த திட்டத்திற்கு ஆபரேஷன் ஆதவ் என புசி ஆனந்த் பெயரிட்டார். 10 பேருக்கும் மொத்தமாக 500 கோடி வரை வாரி இறைப்பதால் திட்டத்திற்கு ஆதவ் பெயராம். இரண்டாவது எம்எல்ஏவாக மதுராந்தகம் மரகதம் குமரவேல் சிக்கினார். அடுத்ததாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அதிமுக எம்எல்ஏ சத்யபாமாவும் வலையில் விழுந்தார். தொடர்ந்து அதிமுக அந்தியூர் தொகுதி எம்எல்ஏ ஹரிபாஸ்கர் விலை பேசப்பட்டார். அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, இப்படி பலருக்கும் வலை விரிக்க அதில் அந்தியூர் தொகுதி எம்எல்ஏ ஹரிபாஸ்கர் வலையில் விழாமல் தப்பி நேராக எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு சென்றார். இந்த ஆபரேஷன் ஆதவ் வலையில் விழுந்த எம்எல்ஏக்களுக்கு 50 C வரை பேசப்பட்டு முதலில் தாய்க்குளங்களுக்கு 15 C செட்டில் செய்யப்பட்டது. ஆண்களுக்கு 20 C செட்டில்மெண்ட் ஆகியுள்ளது. பேலன்ஸ் அடுத்த மாதம் செட்டில் ஆகும் என உறுதி கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்தந்த தொகுதியில் அவர்களுக்கு வேட்பாளர் அந்தஸ்து வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் ஆதவிடம் வேறொரு ரகசிய திட்டமும் இருக்கிறதாம். காலகாலமாக இருந்த கட்சிக்கே விசுவாசம் இல்லாமல் இப்படி பணத்திற்காக துரோகம் செய்த இவர்கள் நாளைக்கு நமக்கும் துரோகம் செய்ய மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம்? பணம் வாங்கினாயா, அதுக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாயா, சரியா போச்சுன்னு அவங்கள கண்டுக்காம விட்டுருவோம். இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் நமது ரசிகர் மன்ற ஆட்களை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற வைப்போம் என புசியிடம் கூறியிருக்கிறாராம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 18 நாட்களில் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து ஆளுங்கட்சியான தாவேகாவில் ஐக்கியமான இவர்களின் செயல் தமிழ்நாட்டையே தலைகுனிய வைத்துள்ளது. இத்தகைய அநாகரிகமான செயல்பாடுகள் பாஜக ஆளுகிற வட மாநிலங்களில் வாடிக்கை. ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட போக்கு இதுவரை எப்போதும் நிகழ்ந்ததில்லை என இந்த ஆட்சியை அமைக்க தார்மீக அடிப்படையில் ஆதரவு தந்த இடதுசாரிகள் இச்செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். அதேபோல் அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ள விசிகாவும் இதனை விமர்சித்துள்ளது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ள பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா இவர்களின் தொகுதியில் உள்ள அதிமுகவினர் இவர்களது படத்தை செருப்பால் அடித்து கண்டனம் தெரிவித்து பேனர்களை தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். ஓட்டு போட்ட மக்களையும் அவமானப்படுத்தி பணத்திற்காக லாட்டரி கும்பலின் தலைவனின் காலில் விழுந்து விட்டார் ஜெயக்குமார். இந்த துரோகத்தை தொகுதி மக்கள் எப்போதும் மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம் என கொதித்தார் அதிமுக பெருந்துறை ஒன்றிய செயலாளர் அருள் ஜோதி. பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு என 5 தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே ஆதவ் விரித்துள்ள வலையில் அதிமுகவை சேர்ந்த மேலும் சிலர் விலக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.